நேற்று நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இன்றைக்கி காதலர் தினம்னே எங்களுக்கு அரை நேரம் லீவு வேணும்னேன்னு கேட்டாங்க. எதுக்குடான்ட்டேன். நாங்கள் ஆளுக்கு ஒரு பிள்ளைகளை லவ் பண்ணுறோம், அவங்களுக்கு பூரா ஒரு பொக்கை வாங்கி கொடுக்கணும்னே, அதனால் நாங்கள் எல்லோரும் அரை நேரம் லீவு விட்டு திருப்பணத்துக்கு போகிறோம்னே அப்படின்ட்டாங்க. சரி போங்கடா, பரவாயில்லடா, போய் ஆளுக்கு லவ் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக இருங்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். போகிறவங்க சும்மா போகாமல் என்னையும் கூப்பிட்டு, அண்ணே நீங்களும் கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆச்சுட்டு உங்கள் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களானேன்ட்டாங்க. நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லடா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இன்றைக்கி கொடுங்கண்ணே அப்படின்ட்டாங்க. சரி நீங்கள் முன்னே போங்கடா, அவங்க பின்னாடி அப்புறம் நான் வரேன்டான்ட்டேன். அவங்க வாங்கி முடிச்சுட்டு அவங்க ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கு பின்னாடி வேலையை முடிச்சுட்டு வாங்கிட்டு போய் கடையில் போய் ஒரு பொக்கையை வாங்கினேன். இந்த பொக்கையை எப்படி அவங்க வீட்டுக்கார மாட்ட கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. நம்ம அனுபவம் இல்லையாடா அப்படின்ட்டு. அண்ணே இந்த கடைக்கார பிள்ளைய ஒரு பிள்ளைய கூப்பிட்றோம், அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் கொடுக்குற மாதிரி அப்படின்னே அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறோம்னேன்ட்டாங்க. சரி எடுத்து காமிங்கடான்ட்டேன். அதே மாதிரி அந்த பிள்ளைகிட்டேருந்து பொக்கை வாங்கி நான் அன்பளிப்பாக கொடுக்குற மாதிரியா ஒரு வீடியோ எடுத்தாங்க தம்பி. அந்த வீடியோவில் பார்க்க நல்லா இருந்துச்சு, நானும் சந்தோஷப்பட்டேன். சரிங்கடா வீடியோ அழிச்சிருங்கடான்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பாவி பயலுங்க வீடியோ அழிக்காமல் அதை இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டாங்க தம்பி. நான் இங்கே வேலையை முடிச்சுட்டு வீடு வர்றதுக்கெலாம் என் பொட்டாட்டி நீ இன்ஸ்டாவில் ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கி காதல் எடுத்து பொக்கையாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி வெளுத்து வாங்கி விட்டானு தம்பி. விடிய நான் காதல் தினமும் கொண்டாடல, கத்திரிக்காய் தினமும் கொண்டாட தம்பி. மூஞ்சி வீங்கி முகரை வீங்கி போனதே மிச்சம் தம்பி.